அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும்னு ஒரு கருத்தை செங்கோட்டையன் அவர்கள் வச்சிருந்தாரு. அதற்கு அடுத்த மறுநாள் அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர அவர் வகித்து கொண்டிருக்கும் எல்லா பதவிகளையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிட்டாரு. நரிதான் உடனே நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி, பொறுப்பையாவது எடுத்தாகணும்னு சொல்லி அந்த நரி பார்த்த வேலை தான் அந்த பொறுப்புகள் இருந்து எடுத்து. நரிங்கிறீங்களே, அந்த நரிக்கு பேர் இல்லையா சார்? முழுக்க முழுக்க முனுசாமியினுடைய டைரக்ஷன்ல தான் எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவர் பொதுச் செயலராக தொடர வேண்டுமா அல்லது அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா? இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய பதில், அதிமுக ஆளுங்கட்சியாக ஆட்சிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, நான் பொதுச் செயலராக தொடர்ந்தால் மட்டும் போதும் என்பது. பார்ட்னர்ஸ் இன் கிரைம். ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஒரு அன்கோ போட்டிருக்காங்கிறீங்களா? ஏப்பா இல்ல, இந்த பேச்சு நீ அவர் பேசுனது சரி நீ ஏத்துக்கிறியா? எந்த அதிமுக தொண்டனாவது ஏத்துப்பானா? அப்புறம் யாருக்காக நீ பிரச்சாரம் போற? நான் 120 தொகுதியை கடந்துட்டேன், என்னது மக்கள் ஆதரவு அமோகமா இருக்குது. அப்ப 234 தொகுதியிலையும் திமுக இருக்கிற நல்லவன்லாம் ஜெயிச்சிடணும். அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்க பிரச்சாரம் செய்றீங்க? உங்கள் உட்பட பாஜகவுக்கு எடப்பாடி செக் வச்சிருக்காரு நாம எடுத்துக்கலாமா? பிரிந்து போனவர்கள் என் தலைமை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு எடப்பாடி வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான் தெரியுமா, இன்னமா இந்த உலகம் நம்மள நம்புது அப்படின்னு சொல்லிட்டு. சார் அவர் தான் சார் என்னத்தை சொன்னாலும் உடனே பாஜக செக் வச்சுட்டாரு. ஏன் இப்ப செங்கோட்டையன் டெல்லி போறாரு? டெல்லி போல சார், ஹரித்வார் போறாரு சார். அப்படியா? நம்பிட்டேன். பாஜக கூட்டணி என்பது அவ்வளவு பலம் அல்ல. அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்டால் மட்டும்தான் வெற்றி என்பது சாத்தியம். இந்த முறை ஆட்சிக்கு வராவிட்டால் எடப்பாடி பொதுச் செயலராக தொடர முடியாது. ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி நிரந்தர பொதுச் செயலராக இருக்கலாம். பயப்படாம தைரியமாக இந்த இயக்கத்தை ஒன்றிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முன் வர வேண்டும். ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எம்ஜிஆர் பற்றாளர் அதிமுக முன்னாள் எம்பி திருமிகு கேசி பழனிசாமி அவர்களார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அதிமுக சப்ஜெக்ட் தான், குறிப்பாக நீங்கள்லாம் எம்ஜிஆர் பற்றாளர். அதே போல் செங்கோட்டையன் அவர்கள், அவருமே ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் பற்றாளர். முதல் தேர்தலையே அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தவர். குறிப்பாக எம்ஜிஆர் பற்றாளர்கள் எடப்பாடியுடைய தலைமையை ரொம்ப ரொம்ப கேள்விக்குள்ளாக்குறீங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருந்தார். மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற ரீதியில் செயல்பட்டு பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும்னு ஒரு கருத்தை செங்கோட்டையன் அவர்கள் வச்சிருந்தார். அதற்கு அடுத்த மறுநாள் அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர அவர் வகித்து கொண்டிருக்கும் எல்லா பதவிகளையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிட்டாரு. ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு, இப்போ வரைக்கும் ஒருங்கிணைப்புக்கு நான் தயாரில்லை அப்படிங்கிறத அந்த செயல் மூலமாக சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒருங்கிணைப்புக்கு நான் தயார் இல்லை என்பது மூலமாக ஆட்சி அமைப்பதற்கு நான் தயாராக இல்லை. இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக என் கைப்பிடிக்குள் இந்த கட்சியை வைத்துக் கொள்வதை மட்டுமே நான் விரும்புகிறேன். மற்றபடி திமுகவே ஆளட்டும். நான், என் குடும்பம், என்னோடு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், நாங்கள் இதுவரை சம்பாதித்ததை இந்த திமுக அரசாங்கத்தின் துணையோடு பாதுகாத்து கொண்டு நல்வாழ்வு வாழ்ந்தால் போதுமானது. மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி உணர்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு அதிமுக தொண்டரின் அடிமனதில் இருப்பதும் மீண்டும் அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும். அப்படி உருவெடுப்பதற்கு ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்ப அதற்கு சாத்தியம் இல்லை என்பதன் மூலமாக தனக்கு மீண்டும் ஆளுங்கட்சி அதிமுகவை உருவாக்குவதில் உடன்பாடு இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. சார், பிரிந்து போனவர்கள் உள்ள வந்தா நம்முடைய பொதுச் செயலாளர் பதவி போயிடுமோங்கிற பயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? நிச்சயமா. ஏன்னா அந்த ஒரு பயம்தான் அவருக்கு. அதை தவிர வேற என்ன? நீங்க தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடியும் எடப்பாடி பழனிசாமி முன்னாடியும் ஒரே கேள்விதான் இருக்குது. இவர் பொதுச் செயலராக தொடர வேண்டுமா
அல்லது அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா? இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய பதில், அதிமுக ஆளுங்கட்சியாக ஆட்சிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, நான் பொதுச் செயலராக தொடர்ந்தால் மட்டும் போதும் என்பது. அதிமுக தொண்டர்கள் பதில், நீங்கள் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தினால் என்றென்றைக்கும் நீங்கள் பொதுச் செயலராக தொடரலாம் என்பதுதான். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. சார், இன்னைக்கு கட்சிங்கிறது எடப்பாடி அவர்கள்கிட்ட தான் இருக்கு. எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதில் பிரிந்து போனவர்களுக்கு என்ன சிக்கல்? யாரும் தலைமையை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் வந்து அதிமுக ஒரு அங்கமா இணைந்து கொள்கிறேன் விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. தினகரன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொன்னாரு? கூட்டணி கட்சியா தினகரனுக்கு எத்தனை 100 சீட்டு கொடுத்துருவாங்களா? ஒரு 5 சீட்டு கொடுப்பாங்க, 10 சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. ஆனா நேத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு சார்? எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறத நான் எப்படி ஏத்துக்க முடியுங்கிறாரு. அவர் எடப்பாடி தலைமை அவருமே கேள்விக்குள்ளாக்குறாரு. இன்றைக்கு இதற்கு முன்பு கூட்டணி அமைந்த பொழுது கூட்டணி கட்சிக்காக நான் பிரச்சாரம் செய்வேன் தானே அவர் சொன்னாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாததுனால தினகரன் அப்படி சொல்றாரு. சார், நீங்க ஏத்துப்பீங்களா சார் எடப்பாடி தலைமையை? அதனால என்ன இருக்கு? ஓகே, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம், பொதுச் செயலாளராக தொடரலாம். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். அப்படி கட்டமைக்கப்பட்டால் மட்டுமே தான் வெற்றி என்பது சாத்தியம். சார், இந்த ரியாலிட்டி எல்லாம் எடப்பாடிக்கு தெரியாம இல்லை சார். ஒன்றுபட்டால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ரியாலிட்டி தெரியாத அரசியல்வாதி எல்லாம் அவர் கிடையாது. அவர் சூடான அரசியல்வாதி தான். அப்படி இருந்தும் ஒருங்கிணைப்புக்கு நான் தயார் இல்லை அப்படிங்கிறாரு. குறிப்பாக பாஜக 2021 எலெக்ஷன்லயே தினகரனுக்கு ஒரு 15 சீட் கொடுத்தா தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம், ஒரு தொங்கு சட்டமன்றமாக கூட 21 அமைய வாய்ப்பு இருக்கு. அப்பயே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல. இப்பயும் அப்படி ஏத்துக்காது நல்ல முடிவுங்கிறீங்களா? தவறான இல்ல. நான் கேள்வி நான் முழுசா முடிச்சுக்கிறேன். அதே மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு கோரிக்கையை பாஜக வைக்கலாம். அதாவது இந்திய கூட்டணிக்குள்ளார எல்லாரையும் அகாமடேட் பண்ணிக்கலாங்க ஒரு மைண்ட் செட்ல பாஜக இருக்காங்க. அதையும் கூடாதுங்கிறாரு எடப்பாடி. குறிப்பாக ஏன் இப்படி எடப்பாடி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு? பிரிந்து போனவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள அவங்க இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? இல்ல, இப்ப 2021 நீங்க இப்ப குறிப்பிட்டீங்க, அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமா. ஒருவேளை ஏற்றுக்கொண்டு இருந்தால் குறைந்தது இன்னொரு 25 தொகுதி அதிகமாக கிடைச்சிருக்கலாம், தொங்கு சட்டமன்றம் அமைத்திருக்கலாம், அதிமுக ஆட்சிக்கே வந்திருக்கலாம். இத சரியா ஆட்சிக்கு வந்திருக்கலாமா, இல்ல ஆட்சிக்கு வர தேவையில்லைங்க, எதிர்கட்சி தலைவராகவே இருந்தா போதும் என்று எடுத்துக்கலாமா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன பார்ப்பாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பாரிச்சதை காப்பாத்திக்கிட்டா போதும், அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சாதாரண குப்பனும் சுப்பனும் ஒரு கட்சிக்காக காலம் பூரா உழைச்சிட்டு அவங்க ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறது கூட முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்போ ஊருக்குள்ள ஏதாவது ஒரு நல்லது கெட்டது சின்ன விஷயங்களை கூட இந்த அரசாங்கத்தில் அவர்களால் சாதிக்க முடியாது, செய்து கொள்ள முடியாது. திமுக காரங்களோட டாமினேஷனை பார்த்துட்டு கை கட்டி வாய் பொத்தி நிற்கணும் அப்படிங்கிறத அதிமுக தொண்டன் ஏத்துப்பானா சொல்லுங்க? திமுக காரங்க என்ன சொல்றாங்க? எடப்பாடி ஆட்சி காலத்துல யார் வந்து டெண்டர்ஸ் எல்லாத்துலயும் கோலாச்சுனாங்களோ அவங்களுக்கும் அவங்க தான் இப்பயும் கோல வச்சுறாங்கிற வருத்தம் திமுக காரங்களுக்கும் இருக்கு சார். அது ஆமா, அது வந்து கான்ட்ராக்டர்ஸ், மணல் மாஃபியா, அந்த பிடபிள்யூடியில கான்ட்ராக்ட் எடுக்கிறவன், ஹைவேஸ்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறவன், உள்ளாட்சி துறையில கான்ட்ராக்ட் எடுக்கிறவன், ஹவுசிங்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் ஆட்சி மாறினாலும் எடப்பாடி பழனிசாமியோடு பயணித்தவர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இன்றைய திமுகவிலையும் அதே பணியை தொடர்றாங்க. சில அதிகாரிகளும் தொடர்றாங்க. அதன் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வம்புகள், வழக்குகள், பிரச்சனைகள், சென்ற தேர்தலில் கூட ஸ்டாலின் முழங்கினார். அப்படியே கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் 14 அமைச்சர்கள் மீது ஆதாரத்தோடு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறேன், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பேன், அம்மா மரணத்தில் மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னு முழங்கினாரு. 5 வருஷம் ஆகிப்போச்சு, 4.5 வருஷம் முடிஞ்சுது. அப்ப அவரு அதுல சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா பார்ட்னர்ஸ் இன் கிரைம். என்ன சார் சொல்றீங்க? பார்ட்னர்ஸ் இன் கிரைம். ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஒரு அன்கோ போட்டிருக்காங்கிறீங்களா? ஏப்பா நீ இப்ப என்கிட்ட வர்ற, ஓ சேனலுக்கு பேட்டி கேட்பியா, நீ அடுத்த சேனலுக்கு பேட்டி கேட்பியா? நீ கேட்கிற பேட்டி எந்த சேனலுக்கு கேட்கிற? என்னுடைய சேனல் தான் சார் கேட்பேன். எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்ல பிரச்சாரம் பண்ணாரு, கேட்டியா? யார ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு, கேட்டியா? நீ அவருடைய வேட்பாளர் எஸ்டிபி அவர் ஆதரிச்சுதான். ஐ பெரியசாமி வந்து இப்போ நேத்து பேசினார் இல்லையா, தொலைக்காட்சியில் எடுத்து பாருங்க. நேத்து நான் பார்த்தேன் தொலைக்காட்சிகள்ல
பெரியசாமி என்பவர் நல்லவர், திமுகவால் அவர் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் இருக்கிறவங்க சாதாரணமானவர்கள் முதலமைச்சராக்கப்படுகிறாங்க, அமைச்சராக்கப்படுறாங்க. பாவம் நல்லவர் வல்லவர் பெரியசாமிக்கு இப்படி ஆகிப்போச்சு. நம்ம காட்பாடி துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. இப்போ பெரியசாமி ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் இல்லையா? நிச்சயம் போட்டி போடுவார் சார். அவரு எந்த சின்னத்தில் போட்டி போடுவார்? உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடுவார். அங்கே அதிமுக நிற்குமா நிற்காதா? நிச்சயமா நிற்கும் சார். அப்போ அவங்க அதிமுக பெரியசாமி தோற்கடிக்கணுமா தோற்கடிக்க கூடாது? நிச்சயம் தோற்கடிக்கணும் தான். கட்சியினுடைய தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கிறவர் பெரியசாமியே நல்லவர் வல்லவர், ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர், அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டே அதிமுக ஆட்சி காலத்தில் போட்ட வழக்கு தான். அதான் சொல்றேன். அதையெல்லாம் விட்டுட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை இன்னைக்கு போய் அவரை பாராட்டி பேசுனா அந்த தொகுதியில் நிக்கிற வேட்பாளர் பெரியசாமியை தோற்கடிக்க முடியுமா? சரி, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு? திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் 2 பேரும் தான். திமுகல பெரியசாமி, சக்கரபாணி. பெரியசாமி தவறானவர், மக்களுக்கு நன்மைகளை செய்யல, திட்டங்களை கொண்டு வரல, ஊழல்வாதி, இதெல்லாம் சொல்லித்தானப்பா 6 தொகுதியிலையும் ஓட்டு கேட்கணும். ஆமா. கட்சியினுடைய பொதுச் செயலர் அவரை நல்லவர் வல்லவர்னு பேசிட்டு அந்த 6 தொகுதியில் இருக்கிற அதிமுக ஓட்டு கேட்க முடியுமா? துரைமுருகன் சொன்னா அதிமுக காரனுக்கு துச்சாதனன்னு ஞாபகம் வரும். எம்ஜிஆரால படிக்க வச்சுட்டு கருணாநிதியோட போனவர்னு ஞாபகம் வரும். அந்த துரைமுருகன் ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கப்படலைன்னு அதிமுக தலைமை வருத்தப்பட்டா அந்த காட்பாடியில் துரைமுருகனை தோக்கடிக்க முடியுமா? அவருடைய அந்த மாவட்டத்தில் அதிமுக எதிர அரசியல் பண்ண முடியுமா? அப்ப நீ கேட்டே இல்லையா, ஏன் ஒன்றுபடுத்துறதுல எடப்பாடி பழனிசாமி இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னா மென்டல் பிளாக். என்ன மென்டல் பிளாக் இருக்கு? அதாவது அவருக்கு புரியலைன்னு சொல்ற. அதாவது சில நேரத்தில் சில சைக்காலஜிக்கல் பாதிப்புகள். ஓகே, சைக்காலஜிக்கல்னா அவரை நான் பைத்தியம்னு சொல்லலை, இது ஆங்கிலத்தில் சொல்றேன். அதாவது மென்டல் பிளாக், ஒரு எல்லையை கடந்து அவரால் யோசிக்க முடியல. உளவியல் சிக்கல்ல இருக்காருன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அல்லது கடந்த காலத்துல சசிகலா அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளால இப்படி பேசுறார் அப்படின்னு கூட நிறைய டிராமா கொடுத்திருப்பாங்க போல இருக்கே சார் சசிகலா அவர்கள். அதெல்லாம் தெரியல. அப்ப அவருக்கு எது சரி எது தவறு என்று புரியல சார். பிரிந்து போனவர்கள் நீங்க இந்த பேச்சு நீ அவர் பேசுனது சரி நீ ஏத்துக்கிறியா? நிச்சயமா அதிமுக பொதுச் செயலராக அவர் அப்படி பேசி எந்த அதிமுக தொண்டனாவது ஏத்துப்பானா? அப்புறம் யாருக்காக நீ பிரச்சாரம் போற? நான் 120 தொகுதியை கடந்துட்டேன், என்னது மக்கள் ஆதரவு அமோகமா இருக்குது. கூட்டத்தை பாக்குறீங்களா சார்? கூட்டத்தை பாக்குறீங்க, அங்க யாருக்கு ஓட்டு கேக்குறீங்க? அப்ப 234 தொகுதியிலையும் திமுக இருக்கிற நல்லவன்லாம் ஜெயிச்சிடணும். அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்க பிரச்சாரம் செய்யறீங்க? அப்ப ஸ்டாலின் ஒரு ஆள் மோசம், கொளத்தூர் தொகுதியில மட்டும் அவர் தோக்கடிச்சு விடுவோம், மிச்சம் 233 தொகுதியில நல்லவங்க திமுக எல்லாரையும் ஜெயிக்க வச்சிருவோம். ஆனா எடப்பாடி திமுக போய் சேர்ந்து முதலமைச்சராக போறாரா? என்னைய லாஜிக்? ஓகே சார். சார் நீங்க எனக்கு நானும் நேத்துல இருந்து குழம்பி போயிட்டேன். என்னப்பா இருந்தாலும் எந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்யறாருன்னு சொல்லி. சார் நீங்க உட்பட இதே மாதிரிதான் மென்டல் பிளாக், சைக்காலஜிக்கலி இஸ் அஃபெக்டட். ஓகே சார், நீங்க உட்பட பிரிந்து போனவர்கள் எல்லாருமே அதிமுக ஒன்றுபடணுங்கிறீங்க. பாஜகவும் அதே கருத்தை தான் வைக்கிறாரு. எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உங்கள் உட்பட பாஜகவுக்கு எடப்பாடி செக் வச்சிருக்காரு நாம எடுத்துக்கலாமா? பிரிந்து போனவர்கள் என் தலைமை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு எடப்பாடி வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான் தெரியுமா, இன்னமா இந்த உலகம் நம்மள நம்புது அப்படின்னு சொல்லிட்டு. சார் அவர் தான் என்னத்தை சொன்னாலும் உடனே பாஜகவுக்கு செக் வச்சுட்டாரு. ஏன் இப்ப செங்கோட்டையன் டெல்லி போறாரு? டெல்லி போல சார், ஹரித்வார் போறாரு சார். அப்படியா? நம்பிட்டேன். ஹரித்வார்ல போய் தியானம் பண்ண போறாரு, ராமரை தரிசனம் பண்ண போறேன். ராமருங்கிறது குறிப்பா சொன்ன மாதிரி தெரியலையா? ராமருக்காக போராடுறவங்க யாரு? பாஜகவினர் தான். இல்ல சார், அதிமுகவே அம்மையார் அவர்களே ராமருக்கு எங்க கோவில், அயோத்தியில கோவில் கட்டாம எங்க கோவில் கட்டணும்னு கேட்டவங்க, அந்த பக்தியே உங்களுக்கு இருக்கும்ல சார்? இருக்கலாம். அதனால நேத்து நைட்டு திடீர்னு ராமர் அவர் கனவுல உடனே கிளம்பி வந்துருங்கன்னு சொன்னாருன்ட்டு அவர் மன அமைதி தேடி போறாரு. நம்பிட்டேன் சார். இப்ப அடிப்படை உறுப்பினர் பதவியில மட்டும்தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, எந்த ஒரு பதவியும் இல்லை. இருந்தாலும் நான் ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபடுவேங்கிறாரு. எப்படி சார் சாத்தியம்? அவரோடு போன 5 அமைச்சர்கள் ஏன் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க? அவங்க செங்கோட்டையனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா? எஸ்பி வேலுமணி பேசியிருக்கணும் இல்லையா? நத்தம் விஸ்வநாதன் பேசியிருக்கணும் இல்லையா? ஏன் இவங்க எல்லாருமே பேசாம ரொம்ப அமைதியா இருக்காங்க? செங்கோட்டையனை ஏன் பலிகடா ஆக்கிட்டாங்க?
எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஒரு விளக்கம் கேட்டு கடிதம் மட்டும் அனுப்புவோம். அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ் மாதிரி ஒரு நோட்டீஸ், ஒரு விளக்க கேட்டு ஒரு கடிதம் கொடுப்போம். அதுக்கு 1 மாசம் 2 மாசம் டைம் கொடுப்போம். அதுக்குள்ள இந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணி ஒரு சமாதான இதுல ஒரு விரிசல் இல்லாம கொண்டு போலான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன இல்லையா, ஒரு நரி பதிவு ஒண்ணு போட்டிருந்தீங்க. ஆமா, நரி. அந்த நரி தான் பரியாயி உடனே வந்து இல்ல உடனே நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பையாவது எடுத்தாகணும்னு சொல்லி அந்த நரி பார்த்த வேலை தான் அந்த பொறுப்புகள் இருந்து எடுத்து. நரிங்கிறீங்களே, அந்த நரிக்கு பேர் இல்லையா சார்? தெரியல, தொண்டர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அது யார் அந்த நரின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த நரி தான் வந்து உடனே வேலை செஞ்சு எடப்பாடியை இயக்குவது அந்த நரி தானா? அப்படித்தான் நான் கருதுறேன். ஓகே சார். ஆனா அன்றைய மறுநாள், அதாவது செங்கோட்டையன் அவர்கள் பேசின மறுநாள் வந்து எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி அவர்களும் பேசியிருக்காங்க. குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இந்த கருத்து இருப்பதாக தகவல். ஏன் வந்து எஸ்பி வேலுமணி வந்து பேசியிருக்கணுமே சார், செங்கோட்டையனுக்காக பேசியிருக்கணுமே, ஏன் பேசல சார்? அவர் பேசினாரு, அதான் சோகாஸ் கொடுத்தா போதும், விளக்கம் எல்லாம் வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஏன் நீக்கினது வந்து ஒரு இன்றைக்கு கூட இவர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு இல்லையா, மூத்த தலைவர்கள் பேசினாங்களா அப்படின்னதுக்கு வந்து சஸ்பென்ஸ்னார் இல்லையா, அவர் வேலுமணி தான் வந்து பேசியிருக்கார். ஓகே சார். குறிப்பாக அந்த நரின்னு ஒருத்தவரை சொல்றீங்க, தொண்டர்கள் ஓரளவுக்கு யூகிச்சுட்டாங்க, எங்களுக்குமே ஒரு யூகம் இருக்கு. அவரு தான் வந்து எடப்பாடியை பேக் பண்றாரா? அவரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போகும்போதும் அவர் தான் இருந்தாரு, அவர் இயக்குனது. இப்போ வந்து இங்கேயும் பதிவுலயே நான் திருப்பி விளக்கமா சொல்லணுங்கிறதுல நீங்க அதை பதிவு படிச்சு பார்க்கலாம், அல்லது உங்க தொலைக்காட்சியை பார்க்கக்கூடியவர்கள் என்னோட ஃபேஸ்புக்கில் போய் அந்த பதிவை பார்த்தாங்கன்னா அதுல முழு விளக்கமா இருக்குது. அதுல அவங்க கருத்துக்களை பதிவிடலாம். நான் சொன்ன கருத்து அது நரியா என்னங்கிறத அவங்க அதை உறுதிப்படுத்தலாம். ஓகே சார். உள்ள இப்ப நீக்கியாச்சு, இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வாய்ப்பு இருக்கா சார்? இன்னொரு பிளவை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா? எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கும் நிகழ வாய்ப்பு இருக்கு? செங்கோட்டையனே சொல்லிட்டாரு, நான் அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவரு ரிபலா மாறி இருக்காரு சார். அவரு இப்போ ரிபலா மாறி இருக்காரு. அவர் யாருமே பேக் பண்ணல, அதிமுக இருக்கக்கூடிய யாருமே பேக் பண்ணல. அவர் சொன்ன கருத்துக்கள் வரவேற்க தகுந்த கருத்துக்கள். அவர் பின்வாங்கினாலும் அந்த கருத்துக்களை அதிமுக தொண்டர்கள் முன்னெடுப்பார்கள். சரிங்க சார். அவர் பின்வாங்கலாம், ஆனா அந்த கருத்துக்கள் செங்கோட்டையனே பின்வாங்கலாம். சரி, ஆனால் அந்த கருத்துக்களை அதிமுக தொண்டர்கள் முன்னெடுப்பாங்க. எப்படி சார் முன்னெடுப்பாங்க? செங்கோட்டையனுக்கு எது நிலைமை? அவரு செங்கோட்டையன் கூட போன 5 பேருமே வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எடப்பாடியுடைய சபார்டினேட்ஸ், எடப்பாடியோட கருத்தை யார் முதல்ல சொன்னது? நீங்க சொன்னீங்க. எப்ப சொன்னேன்? நீங்க வெளியே வந்த பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அந்த வாக்கு சதவீதத்தை அனலைஸ் பண்ணி ஒன்றுபட்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். சரி, அந்த கருத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமி இடத்துல பேசினாங்க. ஆனா அதை பச்சை போயிட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்ப சொன்னாரு? நேத்து செங்கோட்டையன் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரு? நேத்து சொல்லல சார், அதுக்கு முன்னாடி சொன்னாரு சார். நேத்து செங்கோட்டையன் சொல்றாருல்ல, ஆமா, அதுக்கப்புறம் சொன்னாரா? இல்ல, செங்கோட்டையன் போய் இன்னைக்கு வரைக்கும் ரியாக்ட் பண்ணல சார் எடப்பாடி. சார், ஏன் சார் அந்த கூட போன 5 பேர் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க? செங்கோட்டையனை வந்து பேக் பண்ணிருக்கணும். ஏன் வந்து அந்த செங்கோட்டையனுக்கு வந்த நிலைமை நமக்கு வந்துருமோன்னு பயப்படுறாங்களா அந்த 5 பேர்? நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். வேலுமணி பார்த்து கேளுங்க, தங்கமணி பார்த்து கேளுங்க, சிவி சண்முகத்தை பார்த்து கேளுங்க, நத்தம் விஸ்வநாதனை பார்த்து கேளுங்க, அன்பழகனை பார்த்து கேளுங்க. இதை எங்கிட்ட கேட்டீங்கன்னா சார் நீங்களும் கூட தொடர்புல இல்ல, நான் அவங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நான் வந்து எம்ஜிஆருடைய கட்சி அதிமுக 1.5 கோடி தொண்டர்களின் குரலாக நான் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு நலன்களுக்கு, ஆளுகிற திமுகவை வீழ்த்துவதற்கு, ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுப்பதற்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லுகிறேன். செங்கோட்டையன் தனிப்பட்ட மனிதர்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் நீங்க பேசுனீங்களா? என்ன மைண்ட் செட்ல இருக்காரு? அவரு எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாரு? தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்துவோன்னு சொன்னாரு. என்ன எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாரு. சென்னையில் இருக்கிறேன்னு சொன்னேன். சரி, நான் சென்னை வர்றேன், வரும்போது நம்ம சந்திப்போம் என்று சொன்னார். சந்திக்கலான்னா வாங்க என்று சொன்னேன். ஓகே சார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி விஷயங்களை பற்றி
அவங்களுடைய சபார்டினேட்ஸ் கிட்ட யாருமே பேசுறது கிடையாது. எஸ்பி வேலுமணி அவர்கள்ட்ட மட்டும்தான் பேசுறாரு. தங்கமணி அவர்கள்ட்ட பேசி ஒரு பல மாதங்கள் ஆயிடுச்சு. குறிப்பாக என்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் போர்க்குடி தூக்குனாரோ அன்னையிலிருந்து செங்கோட்டையனை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. KPM முனுசாமி அவர்கள்ட்ட கூட பேசுறது கிடையாது, டிஸ்கஷன் பண்றது கிடையாது, இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்றாருங்கிற விஷயம் முழுக்க முழுக்க முனுசாமியினுடைய டைரக்ஷன்ல தான் எடப்பாடி பழனிசாமி பயணித்து கொண்டு இருக்கிறார். நீங்க அது என்னுடைய அந்த பதிவுல பாருங்க, நான் முழுக்க காரண காரியத்தோட போடுறேன். தனிப்பட்ட தாக்குதல்களுக்காக இதை நான் பயன்படுத்திக்க நினைக்கல. ஏன்னா நாட்டு மக்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. அதுக்கு இந்த டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது என் பதிவுலயே நான் போட்டிருக்கேன். ஓகே சார். முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை இயக்குவது KP முனுசாமி அவர்கள் தான். அவருக்கு என்ன சார் இதுல ஒருங்கிணைப்பதில் அவருக்கு என்ன சார் பிரச்சனை? அதுல பாருங்கன்னு சொல்றேன். அந்த பதிவுல நான் நீட்டா போட்டிருக்கேன் அதைய. ஓகே. அந்த பதிவுல அம்மா காலத்துல சாதியவாதி என்று அவர் முத்திரை குத்தப்பட்டு கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டார், அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு OPS அந்த பதிவிலேயே இருக்கு எல்லாம். அதை ஏன்னா நம்ம திருப்பி நான் உங்க டயத்தை வந்து வேஸ்ட் புரியுது சார். குறிப்பாக என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவோடு கூட்டணியே கிடையாது, இந்த முறை ஆட்சிக்கு வராவிட்டால் எடப்பாடி பொதுச் செயலராக தொடர முடியாது. ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கலாம். பயப்படாம தைரியமாக இந்த இயக்கத்தை ஒன்றிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முன் வர வேண்டும். நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் இணைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடாது. நரி பரி இவைகளையெல்லாம் தூர தள்ளி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க கட்சியை நடத்துங்க. போகிற இடங்கள்ல அதிமுக ஓட்டு கேளுங்க. திமுக அமைச்சர்கள் மீது இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி பேசுங்க. அவர்கள் செயல்படுத்த தவறிய திட்டங்களை சொல்லுங்க. அவர்கள் மீது இருக்கிற குறைகளை சொல்லுங்க. அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் பிரச்சாரம் செய்வாங்க. அந்தந்த மாவட்டத்தில் போய் அந்தந்த அமைச்சர்களை நீங்க பாராட்டி பேசிட்டு அந்த அதிமுக தொண்டர்களையும் வேட்பாளர்களையும் தோற்கடிக்கிற பணியை நீங்கள் செய்வதற்காக சுற்றுப்பயணம் செல்லாதீர்கள். ஓகே சார். இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு வரையும் ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி தயார் இல்லைன்னா அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? இது வெற்றி பெறுவது கடினம். NDA பாஜக கூட்டணி உருவானாலும் வெற்றி பெறுவது கடினம்ங்கிறீங்களா? பாஜக கூட்டணி என்பது அவ்வளவு பலம் அல்ல. அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்டால் மட்டும்தான் வெற்றி என்பது சாத்தியம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒன்றுபட்டால் தான் அதிமுக வந்து வெல்ல முடியும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மனது வைக்க வேணும். அப்படி அவர் மனது வைத்தால் தான் அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டில் அமர முடியுங்கிற உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. எனக்கு பேசியமைக்கு நன்றி KCP சார்.